கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு சங்கீத் குகன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்குது அப்படின்ற டாக் ரொம்ப போயிட்டு இருக்கு. திமுக தாவேக்கா பண்ணுறாங்க அப்படின்றாங்க, தாவேக்கா திமுக பண்ணுறாங்க அப்படின்றாங்க. கைதுகள்லாம் கூட நடைபெறுது. முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் கூட கைது செய்யப்பட, குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்குது, தலைமறைவாக இருக்காரு அப்படின்ற செய்திகள்லாம் போகுது. யார் குதிரை பேரம் நடத்துகிறா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தை எப்போனா மே 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த வருஷம், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ரிசல்ட் வந்த பிறகு, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு இந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கடைக்கோடி மக்களுக்கும் இந்த வார்த்தை போய் சென்றடைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிறைய இடங்களில் டீ கடைகளாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இன்னும் சில மக்கள் கூடுகிற இடங்களாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பேசப்படுற விஷயம் என்னன்னா, என்ன இவங்க கட்சி எம்எல்ஏ இவங்களுக்கு இருக்கிறாங்க, அவங்க கட்சி எம்எல்ஏ இவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கு ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த குதிரை பேரம், கல்லே பேரம் அப்படிங்கிறது நம்ம தினமும் பார்க்குற ஒரு சொல்லாடாக மாறி நிற்குது. இன்றைக்கி அதற்கு முக்கியமான ஒரு காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசு இன்றைக்கி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. குறிப்பாக அவங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாமே ஆதரவு கொடுத்து ஒரு பெரும்பான்மையோட அரசாக தான் வந்துட்டாங்க. சபாநாயகர் முன்பு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக அதிமுகவை சேர்ந்த சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையிலான அணி கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்சிக்கும் வந்தாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்த ஒரு விஷயம்தான். ஆனால் இதில் இந்த 25 எம்எல்ஏக்களில் இன்னைக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு 6 பேர் ரிசைன் பண்ணி முழுமையாக தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் ஐக்கியமாக்கியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், அப்புறமேல் பார்த்தீங்கன்னா சத்தியபாமா, இசகி சுப்பையா, கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை சி விஜயபாஸ்கர் எல்லாருமே தாவைக்கல் ஐக்கியமானது குறித்து தான் இந்த குதிரை பேரம், கழுதை பேரம் அப்படிங்கிற டாக் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த விலகின எம்எல்ஏக்கள்லாம் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. அவங்களே நம்ம நிறைய விஷயங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் மக்களும் பார்த்துருப்பாங்க, நம்மளும் பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மே 4ஆம் தேதிக்கு பிறகு தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, 108 சீட்டு தான் வந்திருந்தாங்க. ஆனால் இதை காரணம் காட்டி திமுகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி போட்டு பாஜக உதவியோடு ஆட்சி அமைக்க அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறதான் வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை திமுக தலைமையில் இருக்க நிறைய பேர் அப்படியெல்லாம் நாங்கள் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அதிமுக சைடும் நாங்கள் அப்படி பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள்லாம் திடீர்னு கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணியாக இருந்தீங்க, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு கூட்டணியாக இருந்தீங்க. ஆனால் நாங்கள் தேர்தலுக்கு பின்னாடி ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சாதான் என்ன தப்பு அப்படிங்கிற ரீதியில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கூட ஒரு சேனலில் சொன்னார். ஸோ இந்த ஒரு நகர்வை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் திமுகவில் இருக்கக்கூடிய மதிமுக எம்எல்ஏக்கள், ஆக்சுவலாக அவங்க மதிமுக எம்எல்ஏன்னு சொல்ல முடியாது, திமுக எம்எல்ஏக்கள் தான். ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் கையெழுத்து போட்டால் தான் அவங்க வேட்பாளராகவே உள்ளே போய் அவங்க உதயசூரிய சின்னத்தில் நிற்க முடியும். சீர்காழியிலையாக இருக்கட்டும், கடைநல்லூர் தொகுதியிலையாக இருக்கட்டும். இப்போ அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் வைகோ பின்னாடி பயணித்து இப்போ தான் அந்த ஒரு அதிகார பொறுப்புக்குன்னு வந்திருக்காங்க. இது நாள் வரைக்கும் எதிர்க்கட்சி அரசியலை செஞ்சுட்டு இருந்த அந்த 2 எம்எல்ஏக்களும் இப்போ தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு எம்எல்ஏவாக ஒரு மக்கள் பிரதியாக வந்திருக்காங்க போது அவங்க ரிசைன் பண்ண மாட்டோம், நாங்கள் விசுவாசமாக இருப்போம், எத்தனையோ முறை உதயநிதி கேட்டார், துர்கா அவர்கள் ஓட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை ஒரு காரணமாக வச்சு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் விஜய் அவர்கள் எம்எல்ஏ ரிசைன் பண்ணுங்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஓடும்போது அது பெரிய சர்ச்சையானுச்சு வைகோ சொன்னது. அப்புறம் உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, மறுநாள் இல்லை நான் தான் சொன்னேன், அது விஜய் அவர்கள் சொல்ல கிடையாது அப்படின்னாரு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் சொல்கிற இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த பேரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரியறது என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் இப்போ ஐபிடிஎஸ் அந்த சர்வே ஃபவுண்டர், அவர் உங்களுக்கு தெரியும், ஊடகங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான நபர், திருநாவுக்கரசு. ஸோ அவர், அதன் பிறகு நரேஷ், அப்புறம் தியாகராஜன் அப்படிங்கிற 3 ஃபஸ்ட்டு இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டாங்க. அதிலும் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியின் தாவேக்கா எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய டாக்டர் என் இளையராஜா அவர்களை அப்ரோச் பண்ணாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படணும், அதுக்காக உங்களுக்கு 35 கோடி ரூபா தர்றோம் அப்படிங்கிற இதில் பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சென்னை ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன், அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை இவ்வளோ நாள் கழித்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கு நான் உடன்படலை, இது குறித்து எங்கள் தலைமையில் பேசினேன், அப்புறமேல் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க, அதனால தான்
ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் காவல் ஆணையர்கிட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படிங்கிறாரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு. அதன் பிறகு வந்து கரூரில் 2 பேர் பிடிபடுறாங்க. அப்புறம் ராஜேஷ், சீனிவாசன், அப்புறம் கார்த்திக், ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற 8 பேர் நினைக்கிறேன், 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம அப்படி பார்த்ததே கிடையாது. ஏன்னா வட மாநிலங்களில் பாஜக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தூக்குனதை பார்த்துருக்கோம். குறிப்பாக இன்னைக்கு வந்து மேற்கு வங்கத்தில் பாருங்கள், ஒரு கட்சியில் 2 உறுப்பினர் தான் இருக்காங்க. அந்த கட்சிக்கு இன்னைக்கு 20 எம்பி கிடச்சிருக்காங்க, அது திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து. ஸோ அது மாதிரி மாறும்போது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சாலும் கூட திமுகவும் அந்த வேலையை செஞ்சுருக்கு. திமுக அந்த வேலையை ஏன் செஞ்சுருக்குன்னு நான் அதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, இன்னைக்கு கைதாக இருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து அவதூறாக பேசிய ஒரு வழக்கில் வந்து முன்னாள் அமைச்சர் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் 2009ஆம் ஆண்டு அதிமுக தலைமையின் மீது கொண்ட அதிருப்தியின் காரணமாக வெளியே வர்றாரு. தன்னுடைய எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணோன்னா அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் வந்து ஐக்கியமாகறாரு. ஐக்கியமானோன்னா அவருக்கே இதை சீட்டை கொடுத்தாங்க. அவருக்கு கொடுத்த சீட்டு இன்ன வரைக்கும் திருச்செந்தூர் தொகுதியில் மாற்றவே கிடையாது. 2009 அவர் தான் எம்எல்ஏ, 11, 16, 21, 26 5 முறை சீட்டு கொடுத்து அவர் தான் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கார். திருச்செந்தூரில் அதாவது அண்ணா காலத்திலேருந்து உழைச்சிருப்பாங்கல்ல, கலைஞர் காலத்திலேருந்து உழைச்சிருப்பாங்கல்ல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் 80க்கு பிறகு அரசியலுக்கு மேலோங்கி வராரு. அதுக்கு முன்னாடி அவர் மிசாலெல்லாம் கைது செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட அவருக்கும் ஒரு 75லேருந்து அரசியல் பண்ணா கூட 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு அவருக்கு இருக்குது. அவர் கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அதே திருச்செந்தூர் தொகுதியில். யாருக்குமே சீட்டு இல்லையே. இந்த குதிரை பேரத்துக்கு கொஞ்சம் முன்னோடி திமுக தான் அப்படின்றீங்க. சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திமுக, அண்ணா திமுக திராவிட கட்சிகளே செஞ்சுருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் தொண்டாமுத்தூரில் எம்எல்ஏவாக இருந்தார் காரோட்டி கண்ணப்பன்னு சொல்லிட்டு, கண்ணப்பன்னு சொல்லிட்டு. அவர் மத்திய இணையமைச்சராக மதிமுகவில் இருந்தார். அவர் ரிசைன் பண்ணாங்க. அப்புறம் அந்த சீட்டை வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க தொண்டாமுத்தூரில். அதே அந்த 2006 to 2011 அந்த காலகட்டத்தில் தான். ஸோ இது மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அம்மையார் அவருடைய ஆட்சி காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட சேந்தமங்கலம் சாந்தி, அப்புறம் பேராவூரணி அருண் பாண்டியன், அப்புறம் மைக்கேல் ராயப்பன், இன்னும் பல எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எதிர்கட்சியாக இருக்கிறதுனால தொகுதிக்கு வளர்ச்சி எதுவும் பண்ண முடியல, மக்கள் எங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அதிமுக கூட போய் அதிமுகவில் ஐக்கியமாகி மாஃபா பாண்டியராஜன் வந்து அமைச்சரான கதையெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு டிவிகே பண்ணுறதா இவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிசைன் பண்ணிட்டு தான் வர்றாங்க. ரிசைன் பண்ணிட்டு தான் எங்கள் கட்சியில் வந்து சேராங்களே தவிர அவங்க எம்எல்ஏவாக வந்து எங்கள் கட்சியில் சேர கிடையாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம்லாம் வந்து ஒரு 2 சீட்டு ஜெயிக்காது, 1 சீட்டு கூட ஜெயிக்காது அப்படின்னாங்க. அப்புறம் தேர்தல் நெருங்கும்போது ஒரு 10 சீட்டுனாங்க. தேர்தல் அன்னைக்கு 23ஆம் தேதி சாயங்காலத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 30 சீட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னாங்க. ஆனால் மே 4 எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி. 35% வாக்குகள் எடுத்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு ஆட்சி கட்டில் வந்து அமர்ந்திருக்கு. ஸோ அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான். இப்போ நடக்கிறது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான். மெஜாரிட்டி நோக்கி நகர்வதற்கான ஒரு முயற்சியில் தான் தாவேக்கா இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ராஜினாமாக்கெல்லாம் நடக்குது, எம்எல்ஏக்கள் ராஜினாமா அதெல்லாம் அதனால தான் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை சொல்கிறாங்கல்ல. இது வந்து இது மாதிரியான விமர்சனங்கள் ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட, பட் இவங்க வந்து டோட்டலாக நாங்கள் எம்எல்ஏவை யாருமே விலைக்கு வாங்கல அப்படிங்கிறதா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இவங்களுக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு திமுக வந்தார். வைத்திலிங்கம் ஒருத்தநாடு எம்எல்ஏ, இப்போ இருக்கிற எம்எல்ஏ வந்து அவரும் ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்ந்தார். மனோஜ் பாண்டியனும் அதே மாதிரி தான் ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்ந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம கொஞ்சம் கலந்து பேச வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு கட்சி வந்து மெஜாரிட்டியாக ஒரு எண்ணிக்கையோட ஆட்சி அமைக்குது அப்படின்னா அந்த கட்சிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க அந்த 5 வருஷம் ஓட்டுறதுக்கு அவங்க சரியாக இருக்கும். அதாவது மக்களுக்கான நலத்திட்டங்களாக இருக்கட்டும், பல்வேறு அவங்க கொண்டு வர மசோதாக்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக சட்டமன்றத்திலான எண்ணிக்கை வந்து ரொம்பவே தேவை. இப்போ கூட்டணி கட்சியோட இவங்களுக்கும் கூட்டணி அமைச்சர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு 59 வருடங்களுக்கு பிறகு காங்கிரஸுக்கு வந்து இன்னைக்கு அமைச்சர்களிடம் வந்து கொடுத்துருக்காங்க தமிழக வெற்றி கழகம். இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ரொம்ப நாளைக்கு இந்த ஆட்சி இருக்காது, கவிழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து சில நாட்களில் திமுகவுடைய முக்கியமான நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க இல்லையா? ஸோ அதை புரிஞ்சிக்காம ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரோ?
இல்லை, இது வந்து ஒரு கருத்து பொதுவெளியில் வந்து முன்வைக்கப்படுது. நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து தேடுகிறது காவல்துறை அப்படிங்கிற நியூஸே வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ தாவேக்கா ஆட்சியில் முதல் கைதாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஏற்கனவே பல வழக்குகள் வந்து இருக்குது. இடி வழக்கு இருக்குது, வருமான வரித்துறை வழக்கு இருக்குது, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேலை வாங்கி தருவதாக கூறி அவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கெலாம் ஏகப்பட்டது வந்து நிலுவையில் இருக்குது. ஸோ இந்த வழக்குகள் எல்லாமே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சியாக உட்காந்துருக்கிறது தாவேக்கா. ஸோ அவங்க கையில் தான் ஆட்சி அதிகாரம் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இவங்க ஆட்சிக்கு எதிராகவே அவங்க வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் திமுக வந்து எவ்வளோ ஒரு மோசமான சூழ்ச்சியை வந்து எங்களுக்கு எதிராக செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தொடர்ந்து பேசிட்டு வராங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அதிமுக எம்எல்ஏக்களுக்கு ஒரு ஊடகவிலானா ஒரு விமர்சகராக சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் கட்சிக்குன்னு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த தொகுதி மக்கள். அந்த தொகுதி மக்களுடைய நம்பிக்கையை குறைஞ்சது ஒரு 2 வருஷம் 3 வருஷமாவது பெற்று அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிறதான் பலருடைய கோரிக்கையாக வந்து இருக்குது. மக்கள் ஆனால் உடனே பண்ணாதீங்க. அதை வந்து எப்படின்னா, அந்த தொகுதியில் நிறையா இடங்கள நம்ம போய் கேட்கும்போது, ஏப்பா இப்போதாப்பா எலெக்ஷன் முடிஞ்சு திரும்புவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விரல் இருக்கிற மை காயறதுக்குள்ளே என்னப்பா எலெக்ஷனு அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று அதிருப்தியை தான் உருவாக்கியிருக்கு. ஆனால் இருந்தாலும் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியுடைய அதிகார பலம், அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய அந்த செல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டில் ஒர்க்கில் பண்ணும்போது வந்து பெண்கள், தாய்மார்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ விஜயபாஸ்கராக இருக்கட்டும், விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளராக உங்களுக்கே வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் நேற்று அறப்போர் இயக்கம் அவ்வளோ விஷயங்களை வந்து பட்டியலிட்டு போட்டிருக்காங்க. அப்போ இடி கேஸில் சிக்கின ஒருத்தர், ஐடி கேஸில் சிக்கின ஒருத்தர் 89 கோடி ரூபா வீட்டில் வச்சுருந்தாருன்னு சொல்லி தான் ஆர்கே நகரில் ஒரு முறை இடைத்தேர்தலே வந்து ரத்து ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிற ஒருத்தரை நீங்கள் உள்ளே வச்சுக்கிறீங்கன்னா இது எப்படி வந்து தூய சக்தியாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் வந்து எழுப்பிட்டுருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கலந்துக்கல. அதுதான் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தடுத்து வந்து நிறைய அமைச்சர்கள் மீது முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுறது, கைது பண்ணப்படுறது அப்படின்ற நிகழ்ச்சியெலாம் நம்மளால் பார்க்க முடியுது. முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் கூட வந்து ஆஜராகிட்டு வந்தார். வேலை வாங்கி தருவதாக அவர் மீது கூட ஒரு வழக்கு வந்து இருக்குது. அதே போல் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாக இருக்கார் அப்படின்ற செய்தி வருது. இப்பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்புறம் ஏவா வேலு அவர்கள் மீது ரைடு. ஸோ இப்படியான தொடர்ச்சியாக திமுகவை ஒடுக்கக்கூடிய ஒரு வேலையில் விஜய் அவர்கள் ஈடுபட்டிருக்காரா, தாவேக்கா அரசு ஈடுபட்டிருக்கா அப்படின்னு இதை பார்க்க முடியுமா? எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொல்கிறது டிட் ஃபார் டேட், அது பழி வாங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது வந்து ஆட்சியாளர்கள் அப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தாண்டி இவங்க மேலே இருக்கிற அந்த சார்ஜ் ஷீட்டை நம்ம எடுத்தாலே எல்லாமே தெரிஞ்சிடும். இவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன, இவங்க மேலே இருக்கிற குற்றப்பத்திரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலே தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக வந்து டிவிஎஸ்சி அலுவலகத்தில் இன்றைக்கி விசாரணைக்காக ஆஜராக வேண்டியவர் தான் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சரான ஏவா வேலு. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமைலாம் வேற ஒரு நாள் ஆஜராகிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ நான் இது வந்து தயவுசெய்து அவரையோ மற்றவங்களையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தான். ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து கரை இல்லை அப்படின்னா நீங்கள் சுத்தமாக உங்கள் கையை காட்டலாம். என் கையில் கரை இல்லை, நான் வந்து சுத்தமானவன் தான், கரைபடியாத கரங்களுக்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக மக்கள் முன்னாடி ஒரு போராட்ட காலத்தில் வந்து நீங்கள் நிற்கலாம். ஆனால் கையை பூரா நீங்கள் அழுக்காக வச்சுக்கிட்டு, கை பூரா ஊழலை வச்சுக்கிட்டு, கை பூரா கமிஷனை வச்சுக்கிட்டு, நான் வந்து பொதுவெளியில் வந்து உத்தமன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் இந்த மக்கள் மன்றத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன், நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து அம்பலப்பட்டு தான் போவாங்க. ஸோ எதுவுமே மக்களுக்கு தெரியாமல் எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு மனிதர் எப்படிப்பா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆனார்? உழைப்பை வந்து யாரும் குறை சொல்லலை, அவங்க திறமை முயற்சி எல்லாமே இருக்குது. ஆனால் அரசியலுக்கு உள்ளே வந்தோன்னே ஒன்றுமே இல்லாமல் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு 10-15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ மந்திரியோ ஏதோ ஒரு பதவியில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்தா அந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பாதியை வளர்ச்சி போட்டுறாங்க. இந்த சுத்தலை எங்கேருந்து வந்துச்சு? இந்த கேள்வி வந்து இயல்பாக ஒரு சாமானியனுக்கு எழுமா எழாது. கண்டிப்பாக அதுதான் விஷயம். நான் திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், மற்ற எந்த கட்சிகளாக இருக்கட்டும், பர்டிகுலராக யாருமே நான் குறிப்பிட்டு சொல்லலை. உங்கள் கட்சியில் ஒருத்தனை சேர்க்குறீங்க, சேர்த்த உடனே ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்க,
கொடுத்த வேகத்தில் அவர் வந்து அதிரடியாக ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு யூனிவர்சிட்டி கட்டுற அளவுக்கு போயிடுறாங்க, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு போயிடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் 600 ஏக்கர் வளைச்சு போட்டு அவ்வளோ பெரிய பண்ணை வைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த சில சேனல்ஸ்லாம் பார்த்தேன், ஃபார்ம் வீலாக் அப்படின்லாம் போட்டுட்ருக்காங்க. என்னுடைய 200 ஏக்கர் பண்ணையை பார்த்தீர்களா, 300 ஏக்கர் பண்ணையை பார்த்தீர்களா, என் வீட்டில் இத்தனை குதிரை வளர்க்குறேன் பார்த்தீங்களா, இத்தனை ஆடு மாடுகள் வளர்க்குறேன் பார்த்தீங்களா, சரி ரைட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நிற்கும் போது ஒரு அஃபிடேவிட்டில் தாக்கல் பண்ணியிருப்பீங்களா, உங்களுடைய சொத்து விவரங்களுக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்களுக்கும் பார்த்தாலே நமக்கே மலைச்சு போகுது. எப்படி தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே மலைச்சு போகுது. அப்போ அந்த பணம் வந்து உண்மையாகவே உங்கள் வேர்வை சிந்தி சம்பாரிச்ச சொத்து தானா? இதை பொதுவெளியில் நீங்கள் வைக்க முடியுமா? முதல் தேர்தலில் போட்டிடுறாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது, ஒரு 50 லட்சம் இருக்குங்கிறாங்க. அடுத்த தேர்தலில் பார்த்தா அப்படியே ஆப்போனண்ட்டாக 50 கோடி 100 கோடி ஆகுது. அதுக்கு அடுத்த தேர்தலில் பார்த்தா 200 கோடி 300 கோடி ஆகுது. எங்கே இருந்து காசு வந்துச்சு? அவ்வளோ வேகத்தில் அந்த பதவியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உண்மையாலுமே சுத்தமாக உழைப்பின் மூலம், முயற்சியின் மூலம், திறமையின் மூலம் சம்பாதிக்கப்பட்ட பணம் தானா, அல்லது மக்கள் வயிற்றில் அடித்து சம்பாதிக்கப்பட்ட பணம் தானா? இதான் மக்கள் சிந்திக்கணும். ஒருவேளை தாவேக்கா டார்கெட் பண்ணா கூட அதில் தப்பு இல்லை, மக்களுடைய கோவத்தெல்லாம் தாவேக்கா சம்பாதிக்காதுன்றீங்க. ஏன்னா இவர்கள் உத்தமர்கள் இல்லை அப்படின்றதான். ஓகே 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 அடுத்தது வந்து கரூர் போகிறாரு திரு விஜய் அவர்கள் அப்படின்ற செய்திலாம் சொல்லப்படுது. வர 10, 11, 12 ஏதாவது ஒரு தேதியில் வந்து அவர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அரசு வேலை கொடுப்பதற்கான முயற்சிகளையும் தாவேக்கா அரசு ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஆத வருஷம் ஸ்பீச் கூட வந்து கரூர் பற்றி பேசின ஸ்பீச் கூட வைரல் ஆச்சு. நாங்கள் ஒருத்தவங்களையும் விட மாட்டோம், பழுதியிருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ திரும்ப இந்த கரூர் அப்படின்ற அந்த சம்பவத்தை வந்து கையில் எடுக்குதா தாவேக்கா? இடைத்தேர்தல் வரதுனால அதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ எப்படி பார்க்குறீங்க அந்த இஷ்யூவை? கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடந்த இந்த கொடூரமான ஒரு ஸ்டாம்பிட் சம்பவம் வந்து இந்தியா முழுக்கவே ஒரு பெரும் துயரம் வந்து எல்லா மக்களுக்குமே கொடுத்துச்சு. இதில் வந்து எல்லா கட்சியினுடைய தொண்டர்களும், நிர்வாகிகளும், தலைவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டாங்க. நேரில் போய் மக்களுக்கு வீடுகளை போய் சந்திச்சாங்க, அஞ்சலி செலுத்தினாங்க. அதிலும் குறிப்பாக விஜய் அவர்கள் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் அழைச்சி சென்னை மாமல்லபுரத்துக்கு வரவழைச்சு அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தட்டுமே தனியாக ரூமில் போய் சந்தித்து பேசினார். அவர் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியின் சார்பில் 20 லட்சம் நிதியுதவியும் கொடுத்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டில் நிதியுதவிலாம் வந்து கொடுத்தாங்க. பட் இவங்க கவர்மெண்ட் இன்றைக்கி வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அன்றைக்கி கரூரில் இருக்கக்கூடிய தாவேக்கா வேட்பாளராக நின்ற மதியழகன் அவர்களை வந்து ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மினிஸ்டராக இருந்திருப்பார். பட் இன்னைக்கு அந்த தொகுதியில் அதிமுக எம்எல்ஏ வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தார். இப்போ தாவேக்கா ஐக்கியமாக இருக்கிறாரு. இப்போ யாருக்கு சீட்டு அப்படிங்கிறத வந்து தாவேக்கா தலைமை வந்து முடிவு செய்யும். அது வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த மக்களை போய் ஏன் பார்க்கல அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப நாளாக விஜய் அவர்கள் நோக்கி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு முதலமைச்சராக ஒரு அதிகாரத்தில் வந்து இருக்கிறாரு. காவல்துறையே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்துருக்கு. ஸோ இன்னைக்கு அவர் போய் அந்த குடும்பங்களை சந்தித்து எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு உதவி செய்யும் வகையில் ஒரு அரசு பணி நியமன ஆணையம் வழங்குறது என்பது உண்மையுமே வரவேற்கத்தக்கது. ஆனால் நிச்சயமாக நம்ம அரசியல் கட்சிகள் இனி வரும் காலங்களில் உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தயவுசெய்து 500 பேர் கூடுற இடம் அப்படின்னா அந்த 500 பேரை மட்டும் கூப்பிடுங்க. தயவுசெய்து நீங்கள் கூட்டத்தை காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன்னு அவ்வளோ பேரை கூட்டிடாதீங்க. இந்த வழக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கோர்ட்டில் வந்து நிலுவையில் இருக்குது. ஸோ அதனால் மேற்கொண்டு இது அதிகமாக நம்ம சொல்ல முடியாத சூழல். ஆனால் விஜய் அவர்கள் போகிறது ஒரு பாசிட்டிவாக பார்ப்பாங்களா கரூர் மக்கள்? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு 1850 ஓட்டு வித்தியாசம்லாம் வந்து வின்னிங் லாஸ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து டிவிகே வேட்பாளர் மதியழகன் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. இப்போ மதியழகனுக்கு சீட்டு கொடுத்தாலோ எம்ஆர் விஜயபாஸ்கர் சீட்டு கொடுத்தாலோ நிச்சயமாக அந்த தொகுதியில் யாராக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து இயல்பாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழக அரசு அமைந்ததிலிருந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறது வந்து பெண்கள், இளைஞர்களை தாண்டி பெண்கள். இதை ஏன் நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் மதுவால் ஒரு ஆண் வந்து ரொம்ப சீரழிகிறான் அப்படின்னா அந்த குடும்பத்தில் முதல்ல பாதிக்கப்படுறது அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மகள், அவங்களுடைய அக்கா, சகோதரி, யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஆணை சார்ந்து இந்த சமூகம் வந்து இன்னும் நிறைய குடும்பங்களில் வந்து இயங்கிட்டு இருக்கு. நிறைய குடும்பங்களில் வந்து பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு உண்மையாலுமே நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஒரு பெண்ணியத்தை வந்து நம்ம வந்து காக்கணும். அதில் வந்து எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் அதே வேளையில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய குடும்பங்களில் ஆண்கள் வேலைக்கு போனால் அந்த குடும்பத்தில் வந்து சோறு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இருக்குது. ஸோ என் குடும்பத்தை பார்க்கணும், பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை, ஸோ பெட்ரோல் செலவு, அத்தியாவசிய செலவு, ப்ளஸ் வந்து ஒரு கல்யாணம், காது குத்து, ஃபங்க்ஷனுக்குன்னு போகிறாங்க அப்படின்னா எல்லாமே ஒரு குடும்ப நபருடைய ஒரு வருமானத்தை சார்ந்து தான் இருக்குது. இப்போ அவர் வந்து குடியின் அடிமையாகி, குடி நோயாளியாகி,
அந்த குடும்பத்தில் அந்த நபர் வந்து ஒரு வேளை இறந்துட்டா இல்லை ஒரு விபரீதமாக ஏதாவது ஒரு ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய கதி இருக்குல்ல, அது ரொம்ப சொல்லணும்னா துயரமாக இருக்குது. நான் நிறைய குடும்பங்களை வந்து பார்த்துருக்கேன் தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணும்போது. என்னன்னா நிறைய பெண்கள் வந்து தயவுசெய்து எங்களுக்கு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம், இலவசம் வேண்டாம், எங்களுக்கு இந்த டாஸ்மாக் கடையை மட்டும் மூடி கொடுங்க, இந்த சாராய கடையை மூடி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எப்பா ஸ்கூல் பக்கத்தில் வச்சு இது பண்ணுறாங்கப்பா, ஸ்கூலுக்கு படிக்க போகிற பசங்க கெட்டு போயிட்டா என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெண்களுக்குள்ள ரொம்பவே ஒரு குமுறலை வந்து ஏற்படுத்தி இருந்தது. எத்தனையோ முறை வந்து திராவிட கட்சிகள் வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாங்கள் 500 கடை குறைச்சோன்னு அதிமுக ஆட்சி காலத்தில் தங்கமணி சொன்னார், திமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி சொன்னார். ஆனால் எங்கே தான் அந்த கடையை குறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி பார்த்தா எங்கேயோ ஒரு மூலையில் கடையை குறைச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த 717 கடையில் டிரான்ஸ்பரண்ட்டாக டோட்டலாக அந்த துறையினுடைய மதுவிலக்கு ஆய்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் வந்து எந்த கடை எந்த ஏரியாவில் இருக்குன்னு பர்டிகுலர் எல்லாமே டேட்டா வந்து பொதுவெளியில் வந்து வெளியிட்டிருக்காரு. சோஷியல் மீடியாவிலே பார்த்து மக்கள் வந்து அசந்து போயிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விஜய் வந்து கையில் எடுக்கிறாரு. இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், அந்த திட்டம் வந்து தொடங்குனதுலேருந்து நிறைய இடங்களில் குற்றங்கள் வந்து குறையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் சில இடங்கள்லாம் வந்து பார்த்து நான் கேட்குறேன், சார் பதிவாளர் அலுவலகமாக இருக்கட்டும், வட்டாட்சியர் அலுவலகமாக இருக்கட்டும், ஊரக வளர்ச்சித்துறை வட்ட வளங்கள் அலுவலர்கள், இது மாதிரி நிறைய ஆஃபீஸ்லாம் நம்ம போகும்போது என்ன சொல்கிறாங்க, எப்பா இப்போலாம் யாருமே 500 ரூபாய் 1000 கேட்குறது இல்லைப்பா, லஞ்சமே கேட்காம உடனே சைன் பண்ணி கொடுத்துட்றாங்கப்பா அப்படிங்க. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஜாதி சான்றிதழ்னு யாரோ ஒரு பையன் பொண்ணோ வந்து போய் கேட்டால் அவங்கள பார்த்தியா, இவரை பார்த்தியா, இது என்ன இது வியூவோட்ட பார்த்தியா, பேசுனியா, இல்லைன்னா வெளியே உட்காந்துருப்பான் ஒரு 4 பேர், அவங்கள போய் பார்த்தியா, அதான் அங்கே போய் பார்த்தியா இங்கே போய் பார்த்தியானா அவங்களுக்கு ஏதாவது எனக்கு சேர்த்து கொடுத்தியா இல்லையா அப்படிங்கிறது அது மீனிங். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கும்போது மக்கள் வந்து அந்த லஞ்சம் ஊழல்லாம் இல்லாமல் ஒரு 10 நாள் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஒரு பேரூராட்சி அலுவலகத்திலோ நகராட்சி அலுவலகத்திலோ போய் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அங்கே வந்து சில இடங்களில் வந்து நேர்மையான அதிகாரி என்ன தானே கொடுத்துருவான், சில அதிகாரிலாம் எங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு, பார்த்து செய்யுங்க அப்படின்னாலே அங்கே வந்து அவங்க வந்து கைவிட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. அதுவும் சிலர்லாம் வந்து வெளியே ஒரு கடை இருக்கும், அந்த கடையில் நான் சொல்லிவிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு, அங்கே போய் சொன்னோன்னே அங்கேருந்து ஒரு ஃபோன் வரும் இங்கிட்டு எங்கள் ஆஃபீஸுக்கு, சார் வந்தாங்க சார், இவங்க பேர் குமார்னு சொல்கிறாங்க சார், என்ன சார் பண்ணிடுவா சார், ஆமாப்பா அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்க, அவங்கள்ட்ட நான் இவ்வளோ சொன்னேன்னு சொல்லி மட்டும் வாங்கி வச்சுக்க அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு டீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது எல்லாமே இந்த பாண்டு பூரா உடஞ்சிருக்கு. இன்னைக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், எத்தனையோ நேர்மையான அதிகாரிகள், ஏதாவது ஒரு நல்ல ஆட்சியாளர் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய மாட்டான்னு இயங்கிட்டு இருந்த நேரத்தில் நிறைய அரசு அலுவலர்கள் வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்குங்க, சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட். அது இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம்தான். குறிப்பாக வந்து சிங்கப்பெண் அதிரடி திட்டம் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை வந்து முன்னெடுத்திருக்காங்க. 717 மதுக்கடைகளை வந்து மூடி இருப்பது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. இந்த 75,000 பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு போதுமானதாக இல்லை. அது கொஞ்சம் குறைந்தபட்சம் முதலமைச்சர் விஜய் அவர்களும் அந்த துறையில் அமைச்சராக இருக்கக்கூடிய கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் வினோத் அவர்களும் விவசாய சங்கங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த மாதிரி ஒரு நெறிமுறைகளை வச்சு நம்ம கொஞ்சம் தீர்க்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பேசணும். ஏன் அப்படின்னா நானும் ஒரு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன். ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். ஸோ எத்தனையோ சிறு குறு விவசாயிகள்லாம் வந்து ஒரு சில வருஷம்லாம் வந்து வெள்ளம் வந்து அப்படியே பயிர் மூழ்கி போச்சுன்னா முடிஞ்சே போச்சு. அந்த ஒரு 3-4 மாதம் விளைச்சலே அவ்வளோதான், அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது. ஸோ இது மாதிரி சூழல்லாம் வந்து எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.